வணக்கம். கலா தமிழ் அண்ட் ஹிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொளியில் 12ஆம் வகுப்பு இயல் 1 உரைநடை பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற தமிழ் மொழியின் அடையாளங்களை மீட்டவர். தமிழ் மொழியின் அடையாளங்களை மீட்டவரில் மிக முக்கியமான ஆளுமையில் ஒருவர்தான் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள். மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் தமிழ் மொழியில் பழமையான இலக்கண இலக்கியங்களையும் கல்வெட்டுகள், சாசனங்கள், பொருள் ஆய்வுகளில் வரக்கூடிய எல்லா பொருட்களையும் ஆராய்ந்து தமிழ் மொழியின் தொன்மையையும் தமிழ் மொழியின் பன்முகத்தன்மையையும் உலகறிய செய்தவர். இவர் பிறந்தது 16/12/1900 ஆண்டு சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் இவர் பிறந்தார். இவர் தந்தை சீனிவாசன் ஒரு சித்த மருத்துவர், அண்ணன் கோவிந்தராசன் ஒரு தமிழ் ஆசிரியர். தந்தையின் சித்த மருத்துவமும் அண்ணனின் தமிழாசிரியர் பணியும் தான் இவரை ஒரு தமிழ் பற்று மிக்கவராகவும் தமிழ் மொழியை பற்றிய வரலாற்று ஆய்வுகளை மேற்கொள்ளவும் இவரை தூண்டியது. இவர் வீட்டில் இருந்த ராமாயணம், மகாபாரதம் போன்ற புத்தகங்களும் ஓலைச்சுவடிகளும் இவர் படித்து புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இதை படித்து புரிந்து கொண்டு மற்றவர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் இவற்றை வெளியிட வேண்டும், உலகறிய செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு தான் இவர் வரலாற்று ஆய்வுகளை மேற்கொண்டார். இவர் செய்த வந்த பணி 25 ஆண்டு காலம் தொடக்க பள்ளியில் ஆசிரியராக இவர் பணியாற்றி வந்தார். அவர் பணியாற்றி கொண்டிருக்கும் போதே பல விதமான நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். தமிழை பற்றிய, தமிழின் சிறப்புகளை பற்றிய பலவிதமான நூல்களை இவர் எழுதியிருக்கிறாரு. இவருக்கு தெரிந்த அறிஞர் பெருமக்கள் யாரெல்லாம்னா விபுலானந்த அடிகள், சுப்பிரமணியர், திருவிகா, தோப்போ மீனாட்சி சுந்தரனார், சாதா சர்க்குனர். இவர் நூல்களை எழுதுவதற்கு முன்பாக தரவுகளை, அதாவது சான்றுகளை சரிபார்த்து கொண்டுதான் தன்னுடைய நூல்களை எழுதுகிறவராக இவர் இருந்திருக்கிறார். இவர் எந்த நூல்களை எழுதினாலும் அதற்காக நிறைய சான்றுகளை தேடி 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 தான் எழுதுகிற நூல்கள் அனைத்துமே சரியானவைகளா, தாம் எழுதுகிற எல்லாமே சரியாக இருக்கிறதா என்பதற்கான தரவுகளையும் சான்றுகளையும் தேடி பார்த்து கண்டுபிடித்து அதை விட அறிஞர் பெருமக்களோடு அதை ஆராய்ந்து தன்னுடைய நூல்களை சரிவர நல்ல ஒரு ஆதாரத்துடன் சரியாக எழுதியுள்ளார். அப்படி அவருக்கு தெரிந்த அறிஞர் பெருமக்கள் விபுலானந்த அடிகள், சுப்பிரமணியம், திருவிகா, தோப்போ மீனாட்சி சுந்தரனார், சாதா சர்க்குனர். இவர்கள் மூலமாக கிடைத்த தொடர்பினால் இவருடைய ஆய்வு கட்டுரைகள் வெளிவந்த இதழ்கள் எதெல்லாம்னா குடியரசு, ஊழியன், செந்தமிழ் செல்வி, ஆரம்ப ஆசிரியன், லட்சுமி. இந்த 5 இதழ்களிலும் இவர் எழுதிய ஆய்வு கட்டுரைகள் அனைத்தும் வெளிவந்தன. இவருடைய தொடக்க கால ஆய்வுகள் 1934 தோப்போ மீனாட்சி சுந்தரனார் சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு உயர்நிலை பள்ளியில் என்ன பண்ணுறாருனா ஒரு தமிழ் ஆய்வு கூட்டத்தை நடத்துகிறாரு. அதில் சாத்தா தர்க்குனர், அவர் சர்க்குனர்னு சொல்கிறவர் கிறிஸ்தவமும் தமிழும் என்கிற தலைப்பில் பேசுகிறாரு. அவர் பேசின அந்த ஆய்வு அந்த பேச்சு மூலமாக தான் இவர் தன்னுடைய முதல் நூலான கிறிஸ்தவமும் தமிழும் என்கிற நூலை எழுதுகிறாரு. அடுத்து அவர் எழுதுகிற நூல்கள் பௌத்தமும் தமிழும், சமணமும் தமிழும். இந்த நூல்கள் எல்லாம் இந்த சமயங்கள் தமிழ் மொழிக்கு எவ்வளவு தொண்டாற்றியிருக்கு, தமிழ் மொழி வளர்ச்சியில் இந்த சமயங்களின் பங்குகளை பற்றி இந்த நூல்களில் அவர் எழுதியிருக்காரு. இவர் எதிலெல்லாம் கவனம் செலுத்தியிருக்காருனா ஏதோ ஒரு துறை சார்ந்து இவர் வரலாற்று ஆய்வுகளை மேற்கொள்ளவில்லை. எந்த துறைகளெல்லாம் கவனம் செலுத்தியிருக்காருன்னா சமயம், மானுடவியல், தமிழக வரலாறு, தொல்பொருள் ஆய்வு, கலை வரலாறு, மொழி வரலாறு, மொழி ஆய்வு போன்றவற்றை இவர் கவனம் செலுத்தியிருக்காரு. இவை எல்லா துறைகளிலும் இவர் வரலாற்று ஆய்வுகளை மேற்கொண்டு தமிழ் மொழியின் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மைகளை ஆய்வு கட்டுரைகளாக தமிழ் இதழ்களில் எழுதிட்டு இருந்திருக்காரு. நிறைய நூல்களையும் வெளியிட்டிருக்காரு. இவர் புலமை பெற்றிருந்த மொழிகள் எதெல்லாம்னா இவர் வட்டெழுத்து, கோல் எழுத்து, தமிழ் பிராமி. ஏன்னா முன்னாடி காலத்தில் என்னென்னா தமிழ் எழுத்துக்கள் கல்வெட்டுகளில், சாசனங்கள்னா அரசர்கள் விடுகிற ஆணைகளை சாசனங்களாக விடுவாங்க. கட்டளைகள், அரசர்களுடைய கட்டளைகள் சாசனங்களாக வரும். இவை எல்லாமே வட்டெழுத்து, கோல் எழுத்து, தமிழ் பிராமி எழுத்துக்களில் தான் இருந்தது. அதனால் இவர் இந்த மொழிகளில் புலமை பெற்று கல்வெட்டுகள், சாசனங்கள், தொல்பொருள்
ஆய்வுகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு அவற்றை தமிழ் மொழியின் சிறப்புகளை, அவற்றில் இருக்கக்கூடிய தமிழ் மொழியின் தொன்மை, பண்பாடு, சிறப்புகள் போன்றவற்றை இவர் வெளியிடுறதுக்கு இவர் புலமை பெற்று இருந்த இந்த மொழிகள் இவருக்கு உதவியாக இருந்தது. இவரை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தமிழ் தேனி என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் இவர் எங்கெல்லாம் தமிழ் மொழியை ஆய்ந்து கொண்டிருக்க முடியுமோ அந்த இடங்கள்லாம் போய் 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 தமிழ் மொழியை தேடி 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 ஆய்ந்து தமிழ் மொழியின் பெருமைகளையும் பன்முகத்தன்மையும் உலகறிய செய்தவர். நன்றி.